ஹாய் எல்லாருக்கும் நலமே சொல்க. வெல்கம் பேக் டு வித்யா டைம்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னா, ஃபுல் பாடி டேன் ரிமூவல் பவுடர் வீட்டிலையே எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதாங்க சொல்ல போகிறேன். வெறும் வீட்டில் இருக்கக்கூடிய மூணு இன்க்ரீடியன்ட் வச்சு நம்ம பண்ண போகிறோம். சப்போஸ் இது உங்கள் வீட்டில் இல்லைனாலும் கூட ஈஸியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டோர்ஸ்லேயே நம்ம பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தடில் இந்த ஃபுல் பாடி டேன் ரிமூவல் வீட்லேயே எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு பவுல் ஆஃப் பச்சை பயிறு எடுத்திருக்கேங்க, மூங் தால். இதை வந்து சுத்தமாக வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. நான் அப்படி தான் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3/4 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு நீங்கள் ஓனாக அரைச்சிக்கலாம், இல்லைன்னா கடையிலையும் வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1/2 கப் அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் எடுத்திருக்கேன். அதுவுமே வந்து பியூரானது தாங்க, கலப்படம் இல்லாததாக வாங்கிக்கோங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுருக்கக்கூடிய பச்சைப்பயிறு சேர்த்துக்கலாம். கூடவே பார்த்தீங்கன்னா பச்சரிசி மாவையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கஸ்தூரி மஞ்சளையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டுமே பவுடர் பேஸ் தான். ஏன் இதில் சேர்க்குறேன் அப்படின்னா, நம்ம என்ன தான் வந்து இந்த பச்சரிசி பவுடர் பண்ணி ஸ்பூனில் மிக்ஸ் பண்ணும்போது சரியாக பிளெண்ட் ஆகாது, சரியாக மிக்சிங் ஆகாது. ஸோ அதனால் நம்ம மிக்சிலேயே போட்டு நம்ம நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துடலாங்க. இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துடலாம். சப்போஸ் உங்களுக்கு குவான்டிட்டி அதிகமாக போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னா, ஒரு 1 மந்த்துக்கு ஆகிற மாதிரி பண்ணுற மாதிரி இருந்ததா நீங்கள் வெளியில் மிஷினில் கொடுத்து கூட நீங்கள் அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாங்க. பாருங்கள், நம்மளோட ஃபுல் பாடி டேன் ரிமூவல் பவுடர், குளியல் பவுடர் ரெடி ஆயிடுச்சு. கூடவே இதில் பார்த்தீங்கன்னா 2 in 1 இது வந்து நம்ம ஃபேஸ் பேக்காகவும் யூஸ் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 1 ஸ்பூன் கர்ட் நான் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம ஸ்கின்னுக்கு தகுந்த மாதிரி, இப்போ ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின்னாக இருந்ததுன்னா நீங்கள் வந்துட்டு லெமன், ஹனி இதெல்லாம் மிக்ஸ் பண்ணலாம். பட் என்னோடது சென்சிட்டிவ் ஸ்கின்ங்கிறதுனால நான் வந்து கர்ட் மட்டும்தான் மிக்ஸ் பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த ஹனியும் லெமனும் ஒத்துக்காது. ஸோ உங்களோட ஸ்கின் டைப் என்னங்கிறத பார்த்துட்டு நீங்கள் இதோட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம கர்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. இதை வந்துட்டு நம்ம ஃபேஸில் வந்து அப்படியே அப்ளை பண்ணலாம். எப்போவுமே வந்து எந்த பேக் போடுறதா இருந்தாலும் ஃபேஸை வந்து ஃபஸ்ட்டு வெட் பண்ணிக்கோங்க. வெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த வாட்டரோடு வந்து நம்ம ஈஸியாக நம்ம என்ன அப்ளை பண்ணுறோமோ அந்த ஸ்கின் வந்து சீக்கிரமாகவே அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக என்ன சொல்லுவாங்கன்னா, பார்க்குறவங்களாம் ஃபேஷியல் பண்ணிங்களா அப்படின்னு கேட்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்குங்க இந்த பேக்கு. டக்குன்னு ஒரு ஃபங்க்ஷன் போகணும், ஃபேஸ் ஒரு மாதிரி டல்லாக இருக்குன்னா இந்த ஒரு பேக் மட்டும் போடுங்க. போட்டுட்டு நீங்கள் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டு ஒரு 15 to 20 minutes வெயிட் பண்ணிவிட்டு ட்ரை ஆனதுக்கப்புறம் வாஷ் பண்ணுங்கள். அவ்வளோ க்ளோவாக இருக்கும். இன்ஸ்டன்ட் க்ளோ நமக்கு ஈஸியாக கிடச்சிருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 2 in 1, அதாவது ஃபுல் பாடி டேன் ரிமூவல் பவுடரில் உங்களுக்கு ஃபேஸ் பேக்கும் நமக்கு வந்துடும். ஸோ 2 in 1 இந்த 3 இன்க்ரீடியன்ட் வச்சு நீங்கள் ஈஸியாக நம்ம வீட்டிலே வந்து ஃபுல் பாடி டேன் ரிமூவல் பவுடர் ப்ளஸ் ஃபேஸ் பேக்கும் பண்ணிடலாம். நீங்கள் என்ன சோப் அண்ட் பாடி வாஷ் யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணி குளித்ததுக்கப்புறம் வெட் பாடியில் இந்த ஃபுல் பாடி டேன் ரிமூவல் பவுடர் இருக்குது இல்லைங்களா, இதை வந்துட்டு அப்படியே பாடி ஃபுல்லாக தேய்ச்சி ஸ்க்ரப் பண்ணி நீங்கள் வந்துட்டு குளிச்சுட்டே வாங்க. 1 வீக்லேயே உங்களுக்கு அந்த டேன் எல்லாமே போயிடும். இது 100% கேரண்டிங்க. கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் வேறொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.